ஏய், இங்க நான் தான் கிங்கு. நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கும், டைகர் கா ஹொக்கும். வெல்கம் டு மை சேனல். இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு கொடுக்கலாம். நம்மளும் காலேஜ் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நாங்கள் கிளம்புன ட்ரிப்பு தாங்க இந்த 3 ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பில் நான் இந்த ஃபன்னு, அட்ராசிட்டிஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா என்னென்ன செலவாச்சு, எவ்வளோ செலவாச்சு, எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்ன பண்ணணும், வாங்க தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வண்டிக்கு ஒரு பூஜை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னங்க ஒரு பாட்டு, டான்ஸ்னு ஒரு கும்மாலமாக ஜாலியாக தாங்க போட்டு வண்டியில் போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஐடியா தோணுச்சுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பெண்டைவில் தான் ஃபேர்வெல் இருக்கே, அதை போட்டு பார்ப்போம். அதை போட்டு காமிச்சு அதை கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணி அழுது மறுபடியும் பாட்டு டான்ஸுன்னு இப்படி ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ட்ராவல் ரொம்ப ஜாலியாகவே போச்சுங்க. மறுநாள் காலையில் விடிய காலம் ஒரு 5 மணி அளவில் நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோங்க. கொடைக்கானல் தான் வந்துட்டோன்னு யார் சொன்னோம் நம்ப மாட்டாங்கன்னு கொடைக்கானல் போர்டு முன்னாடி என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோங்க. அங்கே போய் நாங்களும் ஒரு நல்ல ரெசார்ட்டை பார்த்து புக் பண்ணி எங்களோட லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுட்டோங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கொடைக்கானல் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க. நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட்டுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அங்கே விசிட் பண்ணிட்டு அடுத்து நம்ம குணா கேவை பார்க்க கிளம்பிட்டோங்க. குணா கேவுக்குள்ளே போனோன்னே ஃப்ரெண்ட்ஸுகளை என்னாச்சுன்னு தெரியலங்க, எல்லாம் ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் நான் சொல்கிறானுங்க குணா கேவா இப்படி அப்படின்னு. நம்மளும் அங்கே வந்து ஒரு வீடியோ போடுவேன், வீடியோ எடுத்தாச்சு. அடுத்து அந்த சூசைட் பாயிண்ட்டை விசிட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சாக்லேட்டு அப்படி நல்ல வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கின்னு நாங்கள் திரும்பி ரூமுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் இவனுங்க ஃபன் பண்ணுறேன்னு ஒரு சைடு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோங்க. ரொம்ப ஜாலியாகவே போச்சுங்க. போனோம்டா போன கயிறு கட்டிச்சுன்னா பேக்கேஸ் அவுட் அது இன்னும் கட்டிட்டு அதுக்கப்புறம் பேக்கேஸ் போட்டு இப்போ ஒன்று மட்டும் போயிட்டு பேக்கேஸ் மட்டும் வந்துச்சுன்னா மறுநாள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே டைரெக்டாக வண்டி எடுத்து மூணாருக்கு வண்டி விட்டாங்க. மூணாறு அப்படியே ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்ப எல்லா வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்தோங்க. மறுநொடி சிறு பிரிவு வந்தால் அந்த வலிதான் தாங்கவில்லை. நைட்டு கேரளா பார்டர் ரீச் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு வண்டியிலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. மறுநாள் காலையில் வந்து தமிழ்நாடு ரீச் ஆகிட்டாங்க. அங்கேருந்து சரி நம்ம வண்டி கொஞ்சம் கம்மியாக சுற்றி பார்த்துக்கன்னு சொல்லி அப்படியே பாண்டிச்சேரிக்கு வண்டியை திருப்பாச்சுங்க. அங்கே போய் சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு எல்லோரும் வீடு வந்து இறங்கிட்டாங்க. வீடு வந்து இறங்கும்போது தான் கொஞ்சம் மன கஷ்டங்க. ஏன்னு தெரிலங்க, காலேஜ் வந்து கடைசி ட்ரிப்போ என்னவோ என்னன்னு தெரிலங்க, இதுக்கப்புறம் போவோமோ என்னன்னு தெரிலங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இதாங்க இந்த ட்ரிப்பில் நடந்துச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக என்ன சொல்லணும்னா மொத்த பட்ஜெட்டே 4000 ரூபாய் தாங்க ஆச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா
இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப உங்களை நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.